ஹே காய்ஸ், நான் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் தமிழா சேனல் ஃபகத். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி, இது என்ன குவாலிட்டியில் இருக்குது, இது எப்படி இருக்குது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனில் வந்து ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ முடிச்ச பிறகு அந்த வீடியோஸையும் போய் வாட்ச் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ப்ரொஜெக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் பிக்சலோட அளவு பார்த்தீங்கன்னா 320லேருந்து 240 வரை பிக்சல் கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிட்டிக்குள்ளே தான் நம்ம வந்து வீடியோ பார்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து மெமரி கார்டாக இருக்கட்டும் அல்லது பென்ட்ரைவ் எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் நம்ம அந்த பிக்சலில் தான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொஜெக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ரிமோட்டு. இதுக்கு வந்து ஸ்மால் பேட்டரி வந்து 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 12 வாட்டில் சார்ஜரு. இந்த அடாப்டரை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ரொஜெக்டரை வந்து ரன் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவி அதுக்குள்ளே பின்னும் கொடுத்துருக்காங்க, ஆஸ் பின்னோட ஜாயின் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDMI கேபிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக ப்ரொஜெக்டரை வந்து பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி ப்ரொஜெக்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் பின்னு அது எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் எதுவும் ஜாயின் பண்ணுறாந்தா இல்லை மெமரி கார்டு ஜாயின் பண்ணுறாந்தா எல்லாத்துக்குமே வந்து பின்னு இது கொடுத்துருக்காங்க இடம். இது வந்து கூலிங் பண்ணுறதுக்கும் அந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க. HDMI செட் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு என்னன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸை செட்டப் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுற பட்டன் ஆன் பண்ணியாச்சு. பக்கத்தில் ஸ்பீக்கரும் வந்து நம்ம வந்து ஆஸ் வழியாக ஸ்பீக்கர் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மூவிஸு, அப்புறம் மியூசிக்கு, அப்புறம் ஃபோட்டோஸ், டேக்ஸ் எது வேணால் நம்ம வந்து செக்அப் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட பென்ட்ரைவ் வந்து அதில் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஏவி, HDMI, வயர்ட் டிஸ்பிளே, மீடியா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நம்ம வயர்டை வச்சு நம்ம வந்து நம்ம மொபைலில் உள்ள ஸ்க்ரீனை வந்து அந்த ப்ரொஜெக்டர் வழியாக நம்ம ரன் பண்ண விடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா HDMI வழியாகவும் நம்ம வந்து வீடியோ இன்புட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவி ஆப்ஷனில் நம்ம டிவி அல்லது DVD பிளேயர் அந்த மாதிரி இதை கூட நம்ம இது மூலமாக வச்சு ரன் பண்ண விடலாம். அந்த வயரோட டிஸ்பிளே நம்ம பண்ணுறது இப்போ நான் வந்து வீடியோவில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அந்த மொபைல் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். இந்த மொபைலுக்கும் அந்த ப்ரொஜெக்டருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி. அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவில் ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணி குவாலிட்டி கம்மியில் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. என்ன அதில் உள்ள சவுண்டை மட்டும் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணல, ஏன்னா காப்பிரைட் ஆகும்ல அந்த சவுண்டு. அதனால் ஒரு மூவியை நாங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் செக் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு குவாலிட்டி. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மூவி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 320 இல்லைனா 240 இருக்கணும். இந்த எல்இடி ப்ரொஜெக்டரோட வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், நல்லாவே இருந்துச்சு. அது இல்லாமல் இதில் குவாலிட்டி எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இது வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது மீஷோவில் கூட வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புத்தமுதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் தமிழா சேனல் ஃபகத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.